கஷ்டங்கள் வேதனைகள் நம்மை சூழ்ந்து கொண்ட போது அநேக நேரங்களில் நாம் தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, நாம் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, ஒருவேளை தேவனையே மறந்துவிட்டு தூரம் போய்விடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்ற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாம ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கிறவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கிறவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாரம் சுமந்து தவிக்க வேண்டிய தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கதான் ஆண்டவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பெரும் சேனை வந்தாலும், பெரும் திரள் கூட்டம் நமக்கு எதிராக வந்தாலும் அவை ஒன்று நம்மை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறதான் ஆண்டவராய், நம்மோடு கூட நம்மை வழி நடத்துகிறதான் ஆண்டவராய். தேவன் நம்மோடு கூட கண்பை மறந்து விடும். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் எழுந்து நின்று பாடி கர்த்தரை ஆராதிப்போம்.
நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேருக்கு விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்? ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார். அவர் அதிசய தேவனாக, அவர் சமாதானத்தின் தேவனாக, அவர் அற்புதங்களை செய்யும் தேவனாக, அவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னதான் ஆண்டவர். நமக்கு இளைப்பாறுதல் தரும் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்ற, எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக மாற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்ரு சேனையாய் நமக்கு எதிராய் வந்தாலும் அவை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியரின் ராஜ்யங்கள் 10 லட்சம் போர் வீரர்களோடு 300 ரத வீரர்களோடு கடந்து வந்தார்கள். ஆனால் அங்கே ஆசா என்றதான தேவ ராஜா ஆண்டவருக்கு முன்பாக கடந்து சென்று, ஆண்டவரே, பலன் உள்ளவனாகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம், உதவிகள் செய்வது லேசான காரியம். கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அந்த 10 லட்சம் ராணுவ வீரர்களையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவரே கடந்து வந்து யுத்தத்தை நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கொடுத்ததான் ஆண்டவர். ஒருவேளை ஆசாவை போல நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவர் இந்த உலகத்தை எதிர்கொள்ள எனக்கு பலன் இல்லை, எனக்கு எதிராக போரிடும் காரியங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தங்களை அவர் செய்யும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யுத்தங்களை நடப்பிக்கிறதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் மறந்துவிட வேண்டாம், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை இதுவரையும் அனுபவிக்காதவர்களாய் காணப்படும் என்று சொன்னால், இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் நான் சொல்றது எல்லாரும் புரியும் என்று நினைக்கிறேன். தேவ சபையில கடந்து வந்திருக்கிறான ஒவ்வொரு ஜனங்களும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை இடைக்கட்டுவீராக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும் என்று சொன்னால் ஆண்டவர் அதுவே எங்களுக்கு போதும் ஐயா. இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த விதமான ஆசீர்வாதங்களை பார்க்கலும், இந்த உலகத்தில் உள்ள எந்த செல்வத்தை பார்க்கலும் மேலானது தேவ சமூகமே. ஓ, அந்த சமூகத்தின் பிரசன்னத்தினாலே கர்த்தர் எங்களை இடைக்கட்டுவீராக என்று சொல்லி அப்படி எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா.
அடியான் மேல் ஊற்றிடும் உன்னுடன் அபிஷேகமே. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், தேவாவும் அன்பினால் பலப்படுத்தும். அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், தேவாவும் அன்பினால் பலப்படுத்தும். உம் சித்தம் போல் வானைந்திடும், உம் சித்தம் போல் வானைந்திடும். உந்தன் பாதையில் வழி நடத்தும். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஆண்டவரை நோக்கி சொல்லும், ஆண்டவரே உந்தன் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. கடந்த நாட்களில் நான் விசேஷ கூட்டங்களாம் கேட்டோம், ஆண்டவர் மேல ஒரு பாசம் நமக்கு வேண்டும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரத்தை கேட்போம், ஆண்டவரே உந்தன் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, புது கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து, தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்தம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு பேரானந்தம். ஹalleluya. ஓ நீந்தி மூழ்கும் அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்களை நடத்தி செல்வீராக. கணுக்கால் அளவில் ஆண்டவரே, கணுக்கால் அளவில் எங்களுக்கு திருப்திப்பட்டவர்களாய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்குள்ளாக உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் மூழ்க வேண்டும் ஆண்டவரே. ஓ அந்த நீச்சல் அளவு ஆழத்துக்குள்ளாய் எங்களை நடத்தி செல்வீராக. அந்த மேல் வீட்டு அறையின் அனுபவத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை நிரப்ப வேண்டுமே என்று சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. அவருடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும் தேவச்சரமே, அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த உலகத்திலே ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்காய் வல்ல பெரும் காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த ஜனமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம்? அப்படியே மீண்டுமாய் ஆண்டவரத்தில் சொல்லும், ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் உன்னத ஆவியை பொழிவு என்று வாக்கு பண்ணினீரே. இந்த காலை வேளையில தேவ ஜனங்களா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி எல்லாருமாய் கேட்கலாமா? ஹalleluya. மாமிசமான யாவர் மேலும் உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மாமிசமான யாவர் மேலும் உன்னத ஆவியை ஊற்றிடுமே. தாகமுள்ள அடியார் மேல், தாகமுள்ள அடியார் மேல் ஊற்றிடும் உந்தன் அபிஷேகமே. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே.
மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம். எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம். எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. அவர் சர்வ வல்லமையுடையதான ஆண்டவர். ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை வாயிலை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக கடந்து வந்திருக்கதான எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரை பணிந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? எல்லாரும்